ஆடு மாடுகளாகிய எங்களின் உரிமைக்காக மதுரை மண்ணிலே இந்த விராதனூரிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிற எங்களுடைய மெய்ப்பெர்களாகிய ஆயர்குடி சொந்தங்களே, இந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிற மதிப்புமிக்க பெருமக்களே, எல்லோருக்கும் வணக்கம். எத்தனையோ நிகழ்விலே எவ்வளவோ கூட்டங்களிலே மாநாட்டிலே பேசிய நான் இந்த மாநாட்டிலே பேசுவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். தமிழர்கள் நாங்கள் தந்தள்ளிய மறைமொழியிலே பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றுதான் பாடினார். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடாது பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்றுதான் பாடினார். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றுதான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடினார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கும் உயிர் இருக்கிறது என்று வாடி நின்ற வள்ளலார் பெருமக்களின் பெருமகனாரின் வாரிசுகள் நாங்கள். புறப்பொருள் வெண்பா மாலை கடையலில் வள்ளல்களில் ஆகச் சிறந்த வள்ளல்கள் யார் என்று கணக்கிடுகிற போது பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான், இதிலே பாரியும் பேகனும் தான் ஆகச் சிறந்த வள்ளல்கள் என்று மதிப்பிடுகிறார்கள். அதற்கு காரணம், ஒருவன் கேட்டு கொடுப்பது கொடைதான், ஆனால் அது சிறந்த கொடை அல்ல. காரணம், கேட்கும் போது அவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். கேட்காமலே கொடுப்பது சிறந்த கொடை. ஒருவன் முகம் வாடி இருந்தால் அவன் பசியோடு இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அவனுக்கு உணவளிப்பது ஒரு கொடை. ஆனால் அதையும் விட சிறந்த கொடை இருக்கிறது. அதுதான் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கிற கொடை. மயில் போர்வை வேண்டும் என்று பேகனிடத்தில் கேட்கவில்லை, ஆனால் கொடுத்தான். பாரி தேரை நிறுத்திவிட்டு செல் என்று முல்லைக்கொடி கேட்கவில்லை, பாரி தேரை நிறுத்திவிட்டு சென்றான். கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுத்ததாலேயே பாரியும் பேகனும் ஆகச் சிறந்த வள்ளல்களாக போற்றப்படுகிறார்கள். அந்த கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு போர்வையும் தேரையும் கொடையாக கொடுத்த வள்ளலின் வாரிசுகள் இன்று பேசும் திறனற்ற உயிர்களுக்காக, ஆடு மாடுகளுக்காக, அவர்களின் உரிமைக்காக பேசுவதில் பெருமை அடைகிறேன். இங்கே முன்னாடி நிற்கிற ஆடு மாடு என்பது எங்களுடைய செல்வங்கள். எங்களுடைய வாழ்க்கையோடு, எங்கள் கலாச்சாரம் பண்பாட்டோடு இணைந்து வாழ்கிற போற்றத்தக்க உயிரினங்கள். என்னரும் தமிழ் பெருமக்களே,
என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்வதெல்லாம் தமிழர்கள் இப்படித்தான் எப்போதும் பழம்பெருமையை பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று நம்மை ஏளனம் பேசுவார்கள், கேலி பேசுவார்கள். மண் தோன்றுவதற்கு முன்பு இவர்கள் தோன்றிவிட்டார்களாம் என்றெல்லாம் கேலி பேசுவார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை என்றால் கல் தோன்றிவிட்டது, மலை தோன்றிவிட்டது, மண் தோன்றவில்லை, நிலம் தோன்றவில்லை. முதல் திணை குறிஞ்சி திணை, குறிஞ்சி நிலம், மலையும் மலை சார்ந்த இடமும் அங்கு வாழ்ந்த மக்கள். குறிஞ்சி நிலம் அதிகமாக, இங்கு குறிஞ்சி பூக்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் பின்னாடி வந்த நமது முன்னவர்கள் குறிஞ்சி திணை, குறிஞ்சி நிலம் என்று பகுத்து வகுத்தார்கள். அங்கு வாழ்ந்த மக்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பிறகு காலப்போக்கில் இன் உச்சரிப்பு குன்றி 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 குறவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆதி தமிழ்குடி, ஆதி தாய்க்குடி குறவர் குடிதான். அந்த குடியின் தலைவன், அந்த நிலத்தின் இறைவன் தான் நம்முடைய திருமுருக பெருமகனார். அங்கே ஆடு மாடுகளை விலங்குகளை வேட்டையாடி உண்டோம், கிழங்குகளை உண்டோம், பழங்களை உண்டோம். அங்கிருந்து மெதுவாக மெதுவாக நகர்ந்து கீழே இறங்கி வந்தோம். அடர்ந்த காடுகள், காடும் காடு சார்ந்த இடமும் அங்கு வாழத் தொடங்கினோம். அந்த நிலத்திலே முல்லைப்பூக்கள் அதிகமாக இருந்தால், சிறிய சிறிய முல்லைப்பூக்கள் அதிகமாக இருந்ததால் நமது முன்னவர்கள் அந்த நிலத்திற்கு பெயர் அந்த முல்லை திணை, முல்லை நிலம் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். காடுகளில் இருந்து, மலையிலிருந்து நகர்ந்து வந்து காடுகளில் வாழத் தொடங்கிய நாம் வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்ற முடிவை எடுக்கிறோம். அப்போது இந்த ஆடுகளை மாடுகளை நாம் வளர்க்க தொடங்குகிறோம். அந்த ஆடு மாடுகளை மேய்க்கிற நமக்கு பெயர் மேய்ப்பர்கள், ஆயர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இன்று வரை இறைமகன் இயேசுவை மேய்ப்பன் என்றுதான் சொல்லுகிறார்கள். இங்கே கூட ஆயர்கள், பிசப்புகள் ஆயர்கள் என்று அழைப்பதை இன்றும் வழக்கமாக இருக்கிறது. அங்கே ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு அங்கேயே நாம் 1-2 எண்ணை கண்டுபிடித்து விடுகிறோம். அதற்கு சான்றாக நம்முடைய மறையில் வள்ளுவ பெருமகனார் தன் குரலிலே எழுத்தன்ப ஏன எண்ணன்ப என்று பாடாது எண்ணன்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்றுதான் பாடுகிறார். முதலில் எண்ணை வைத்து பாடுகிறார். எழுத்து தோன்றுவதற்கு முன்பே என் தோன்றி விடுகிறது, தோன்றிவிட்டது என்று சொல்கிறார். எண்களை கண்டுபிடித்து கொடுத்த இனம் ஆயர்குடி. ஆயர்குடி மக்கள் மேய்ப்பர்கள். ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு 1-2 கண்டுபிடித்த கூட்டம். இரண்டாவது பெரிய தாய்க்குடி ஆயர்கள், மேய்ப்பர்கள். கல் தோன்றிவிட்டது, குறிஞ்சி நிலம், மலை, மலை சார்ந்த இடம். காடு தோன்றிவிட்டது, 2வது இடம். நிலம் தோன்றவில்லை, மண் தோன்றவில்லை. இந்த காடும் காடு சார்ந்த இடத்திலே, முல்லை நிலத்திலே வாழ்ந்த நாம் அந்த குடிகளின் தலைவனை தேர்வு செய்தோம். ஆயர்குல தலைவன், அங்கே ஒரு தலைவனை தேர்வு செய்தோம். அவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தோம். கோல். என் அன்பு சொந்தங்களே, கோ என்றால் பசு, கோ மாதா என்று நாம் அழைக்கிறோம். கோ என்றால் வேந்தன், அரசன், கோன் என்று பொருள். இளங்கோவன், இளைய அரசன், இளவரசன் என்று பொருள். இன்றும் நமது பெயர்கள் கோவேந்தன் என்றெல்லாம் வைத்துக் கொள்கிறோம். இந்த கோ அதிலிருந்து தான், கோ என்றால் பசு, அதிலிருந்து தான் ஆங்கில சொல் கவ் வருகிறது. கவ் என்றாலும் பசுவை தான் குறிக்கிறது.
இந்த அந்த குடிகளின் அரசன், அந்த குடிகளின் தலைவன் கோன் என்று அழைக்கப்பட்டான். அவன் கையிலே ஒரு கோல் இருப்பதால் கோன் என்று அழைக்கப்பட்டான். அதனால் நாம் கோனார்கள் என்று ஆனோம். இன்றும் நமது வீர பெரும்பாட்டன் வீரன் அழகுமுத்து கோன் என்று அழைப்பதற்கு காரணம் மன்னன், அரசன் என்ற பொருளுக்கு. கோன் என்றால் அரசன், மன்னன், வேந்தன் என்று பொருள். இரண்டாவது தாய்க்குடி ஆடு மாடுகளை மேய்த்த மேய்ப்பர் குடி, ஆயர் குடி, கோன். அந்த குடிதான் மானுட குலத்தின் இரண்டாவது பெரிய தாய்க்குடி. அங்கிருந்து கீழே இறங்கினோம். கீழே இறங்கி வந்து நிலமும் நிலம் சார்ந்த, வயலும் வயல் சார்ந்த இடமும் அங்கே வந்தோம். அங்கே மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் மருத நிலம் என்று வந்தது. அங்கேதான் ஏன் நமக்கான உணவுப் பொருளை நாமளே விளை வைத்து உண்ணக்கூடாது என்ற முடிவெடுத்தோம். அங்கே ஆறை கண்டோம், நதியை கண்டோம், அங்கே நிலைத்து வாழலாம் என்ற முடிவெடுத்தோம். நகர்ந்து நகர்ந்து வந்த நாம் அந்த இடத்திலே தான் வேளாண்மை செய்ய தொடங்கினோம். வேளாண்மைக்காக நாம் இந்த மாடுகளை உழவுக்கு பயன்படுத்துறதுக்கு வயக்கினோம். திமிரி நிமிர்ந்து இருக்கிற திமிலோடு ஆற தழுவி 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 காட்டு விலங்கான அவனை வீட்டு விலங்காக வயக்கினோம், மாற்றினோம். அவன் திமிரோடு ஆற தழுவி அன்பு கொண்டு தழுவி தழுவி அவனை நம்மோடு தன்வயப்படுத்தினோம். அதுதான் ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது. இன்று வரை இந்த ஜல்லிக்கட்டு என்பது பின்னாடி வந்த நாயக்க மன்னர்கள் அவர்கள் இந்த மாட்டு காளையின் கொம்பிலே சல்லி காசுகளை கட்டி விட்டதால் அது சல்லியை கட்டினதால் சல்லிக்கட்டு என்று ஆகிவிட்டது. ஏறு தழுவுதல் தான் நம்முடைய விளையாட்டு. சங்க இலக்கியத்தில் இன்று வரை பாக்கல் இருக்கு. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் அன்றிலிருந்து நம்மோடு ஒரு உறவினனாக, உடன் பிறந்தவனாக நம்மோடு இணைந்து இந்த ஆடுகளும் மாடுகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கொல்லேற்று கோடஞ்சு வானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்று பா இருக்கிறது. காளையை அடக்குவதற்கு அஞ்சுவானையானால் அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறப்பிலும் மனம் செய்ய ஆய மகள் அஞ்சுவாள். அவன் கோளை என்று கருதப்படுகிறான். கொல்லேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்று சங்க இலக்கியத்திலே இருக்கிறது, பாட்டு இருக்கிறது. அப்ப இருந்து நாம் இந்த ஏறுதழுவி வருகிறோம். அந்த காளையை பழக்கி வயக்கி உழவுக்கு பயன்படுத்தினோம். அன்றிலிருந்து நம் குடும்ப உறுப்பினராக, உடன் பிறந்த ஒருவனாக நம்மோடு இருப்பது இந்த மாடுகள். அப்ப மூன்றாவது நிலம்தான் மண். கல் தோன்றிவிட்டது, மண் தோன்றவில்லை. மூன்றாவது நிலமான குறிஞ்சி மருத நிலம் தோன்றுவதற்கு முன்பே அந்த கல் தோன்றிய குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று அந்த பா நமக்கு உணர்த்துகிறது. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டியது, இரண்டாவது நிலமான காடும் காடு சார்ந்த இடத்திலே முல்லை நிலத்திலே வாழ்ந்த நம் மக்கள், முல்லை நிலத்திலே வாழ்ந்த நமது செல்வங்கள், ஆடும் மாடும் அதே காட்டுக்குள் இன்றைக்கு நம் ஆயர்குல மக்களும் இந்த ஆடும் மாடும் காலடி வைக்க கூடாது என்கிற தடையை எப்படி ஏற்பது என்பதைத்தான் அறிவார்ந்த மக்களிடத்திலே உங்கள் மகன் எழுப்புகிறேன். அதே காட்டுக்குள், அதே மலையடிவாரத்தில் உன் மாடு ஆடும் நுழைய கூடாது, என் மேய்ப்பர்கள் என் ஆயர் குடி கால் வைக்க கூடாது என்றால் அந்த தடையை தகர்க்காமல் இருப்பது போல ஒரு கொடுமை ஏதாவது உண்டா என்பதை எப்படி இது? அதனால்தான் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை வைத்து இந்த மாநாட்டை
ஆடும் மாடும் நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களின் மன உணர்வை, அவர்களுக்குள் இருக்கிற என்ன ஓட்டத்தை உங்கள் மகன் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறேன். அவர்களுடைய கேள்வி என்ன? அவர்களுடைய கேள்வி என்ன? மேய்ச்சல் காடுகளில், மேய்ச்சல் நிலங்களில் மேய்ந்து கொண்டிருக்கிற எங்களை, ஆடுகளை மாடுகளை ஒருவன் திருடி விட்டால் அதை திருட்டு என்கிறீர்கள். ஆனால் எங்களிடம் இருந்த ஆடு மாடுகளிடம் இருந்து எங்கள் மேய்ச்சல் நிலத்தையே திருடுவதை எப்படி சொல்வது என்று கேள்வி எழுப்புகிறது. நாடு உங்களது என்றால் காடு எங்களது இல்லையா? அந்த காட்டில் எனக்கு உரிமை இல்லையா? உங்கள் பசிக்கு எனது பால் இருக்கிறது, எங்களின் பசிக்கு புல் இருக்கிறதா என்ற கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா? பதில் இருக்கிறதா? நீங்கள் உங்கள் நாட்டிற்கு உழைத்து வரி கட்டுகிறீர்கள். நான் என் உயிரை கொடுத்து என் கரியை கொடுக்கிறேன். நீங்கள் உழைத்து வரி கொடுக்கிறீர்கள் உங்கள் நாட்டின் வருவாய்க்கு, இந்த நாட்டின் வருவாய்க்கு. ஆனால் நாங்கள் உயிரை கொடுத்து எங்கள் கரியை கொடுக்கிறோம். 2021-22 24,000 கோடி மாட்டுக்கறி ஏற்றுமதி இந்தியாவின் வருமானம். பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்று நாட்டின் பிரதம அமைச்சர் பேசுவதை மனிதர்கள் நீங்கள் கேட்டிருக்க கூடும். 22-23 28,000 கோடி, 23-24 ஆண்டிலே 30,000 கோடி வருவாய் எங்களுடைய கரியை விற்று, ரத்தத்தை ஊருக்கி பாலாக உங்களுக்கு கொடுக்கிறோம். எத்தனையோ தாய்மார்கள் எங்களை நம்பித்தான் பிள்ளையை பெறுகிறார்கள். அவர்கள் ஓராண்டு பால் ஊட்டி அதோடு நிறுத்தி விடுகிறார்கள். உனக்கு உயிர் போகிற நிலையில் உயிர் பால் ஊட்டினால் உன் தாய், உயிர் போகிற நிலையில் இறுதி பால் ஊட்டுவதும் நான் தான். பசுதான் கடைசி பால் உன் தாயின் மார்பிலிருந்து ஊற்றப்படுவதில்லை. என் உடன் பிறந்தானே, பசுவின் பாலைத்தான் ஊட்டுகிறார்கள். இறுதி பால் ஊட்டுகிற தாய் நம் முன்னாடி கூடி நிற்கிற இந்த பசுக்கள் தான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பால் ஏற்றுமதியில் மட்டும் டைரி டேலே, மில்க் பால் நாளிலே நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் மாண்புமிக்க ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பேசியது இருக்கிறது. பாலிலே மிகப்பெரிய சந்தை இருக்கிறது, அதிலேயே நாம் தற்சார்பு, பொருளாதாரத்தில் தற்சார்பை அடைய முடியும் என்று பேசியது இருக்கிறது. 13.5 லட்சம் கோடி பாலின் மூலம் வருவாய் ஈட்டப்படுகிறது. இந்தியாவிலே பாலின் சந்தை மதிப்பு, அதிலே தமிழ்நாட்டிலே 1,38,070 கோடி பாலின் சந்தை மதிப்பு. ஆனால் மனிதர்கள் நீங்கள் 1,38,070 கோடி பாலின் சந்தை மதிப்பு, அதை விட்டு நீங்கள் 50,000 கோடிக்கு சாராய வித்து குடிக்க வச்சு எண்ணற்ற தாய்மார்களின் தாலி அறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பொருளாதாரம் எங்கிருக்கிறது என்று தெரியாத மூடர்களாக இருக்கிறீர்கள். நாங்கள் இங்கே ஆவின் பால் என்று உங்களுடைய அரசு விற்கிறது. பால்வளத்துறை என்று வைத்திருக்கிறது, கால்நடை துறை என்று ஒன்று வைத்திருக்கிறது. அதெல்லாம் எதற்காக வைத்திருக்கிறது? ஆவே இல்லாத, மாடுகளே இல்லாத மாட்டுப்பாலை எப்படி உங்களால் மக்களிடத்தில் ஏமாற்றி விற்க முடிகிறது? எப்படி விற்க முடிகிறது?
கால்நடை துறை என்று வைத்திருக்கிறார்கள். அதற்கு வேலை என்ன? கால்நடையை பற்றி கவலையப்படாத ஒரு துறைக்கு பேர் கால்நடை துறை என்றால் இது எப்படி நீங்கள் அறிவார்ந்த மனிதர்கள் ஏற்கிறீர்கள்? எப்படி ஏற்கிறீர்கள்? எப்படி ஏற்கிறீர்கள்? உங்கள் காலுக்கு செருப்பு எங்களின் தோல், உங்கள் தோளிலே பை, உங்கள் தோளுக்கு பை எங்களின் தோல். மழை பெய்யும் போது நனையாத உங்களுக்கு மேல ஆடை எங்களின் தோல். எல்லாவற்றுக்கும் எங்களின் தோல் இருக்கிறது. எங்களுக்கு சாப்பிட ஒருபடி வைக்கோல் இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் இன்றைக்காவது கவலைப்பட்டது உண்டா மனிதர்களே? இதெல்லாம் நான் பேசல. என் முன்னாடி நிற்கிறவர்களுடைய மனக்குரலை உங்கள் முன்னால் நான் எடுத்து வைக்கிறேன். பிரேசில்ங்கிற ஒரு நாடு 2 கோடி ஹெக்டேரில் மேய்ச்சல் நிலம் வைத்திருக்கிறது. நியூசிலாந்து 25 லட்சம் ஹெக்டேர் மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது. ஆஸ்திரேலியா 3.5 கோடி ஹெக்டேர் விளைநிலங்களை வைத்திருக்கிறது. கென்யா ஒரு சின்ன நாடு 1 கோடி ஹெக்டேர் விளைநிலங்களை வைத்திருக்கிறது, மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது. இந்தியா 1.7 கோடி ஹெக்டேர் மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது என்று விவரங்கள் சொல்லுது. அதிலே தமிழ்நாடு 12 லட்சம் ஹெக்டேர் விளை மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், நீலகிரி இங்கெல்லாம் மேய்ச்சல் நிலங்கள் இருப்பதாக கணக்கிலே சொல்கிறார்கள். கிருஷ்ணகிரி தருமபுரியிலே 3 லட்சம் ஹெக்டேர், நீலகிரியில் 1 லட்சம் ஹெக்டேர், திருவண்ணாமலையில் 1.5 லட்சம் ஹெக்டேர் மேய்ச்சல் நிலங்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். இருக்கிறதா என்ற கேள்வியை நீங்களே எழுப்பி பாருங்கள். 12 லட்சம் ஹெக்டேரிலே எல்லா நிலங்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் ஆக்கிரமித்து தொழிற்சாலை கட்டுகிறோம், விண்ணூர்தி நிலையம் கட்டுகிறோம், பேருந்து நிலையம் கட்டுகிறோம் என்று வீட்டு மனைகளாக விளைநிலங்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் பறித்து எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டார்கள். உங்களுக்கு பால் வேண்டும், மோர் வேண்டும், தயிர் வேண்டும், நெய் வேண்டும், சீஸ் பாலாடை கட்டி வேண்டும், வெண்ணெய் வேண்டும். எல்லாவற்றையும் வக்கணையா திங்கிற வெண்ணெய்கள் நாங்கள் எதை திம்போம் என்று ஒரு தடவை கூட யோசிக்கிறது இல்லை. மேய்ச்சல் பெரம்போக்கு என்று பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருந்தது. அத்தனை புறம்போக்குகளையும் இந்த புறம்போக்குகள் திருடிக் கொண்டதால் நாங்கள் இன்றைக்கு சுவரிலே ஒட்டுகிற சுவரொட்டியை திங்க வேண்டிய நிலைமை, போஸ்டரை திங்க வேண்டிய நிலைமை, நெகிழி, குளைமம், தமிழில் சொன்னால் உங்களுக்கு வேற புரியாது, பிளாஸ்டிக், பாலித்தீன் இதுகளை தின்று சாக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதிலே 2009 இந்த மேகமலை பகுதியில் மலையடிவாரங்களில் எங்களுடைய மேய்ச்சல் இடங்களிலே அதை காப்பு காடுகள் என்று அறிவித்தார்கள். பிறகு 2011 வனவிலங்குகள் காப்பகம் என்று அறிவித்தார்கள், வனவிலங்கு சரணாலயம் என்று அறிவித்தார்கள். பிறகு 2021 புலிகளின் காப்பகம், அது அதற்குள்ளே ஆடு மாடுகள் மேய தடை என்று தடை விதித்து எங்களுடைய மேய்ச்சல் காடுகளை பறித்துக் கொண்டார்கள். சில மலையடிவாரங்களில் மேய முடியாது, சமவெளிகளில் அது மேயலாமா என்றால் எங்கே இடம் இருக்கிறது? எங்கே இடம் இருக்கிறது? மலைக்காடுகளுக்குள் சென்று ஆடு மாடுகள் நாங்கள் மேய்வதில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன? அங்கே வளர்கிற இளம் செடிகளை ஆடு மாடுகள் தின்று விடுகிறது, நாங்கள் மேய்ந்து விடுகிறோம். சரி, அதனால் அங்கே நீர் உருவாகிறது, அருவி உருவாகிறது, தடைபடுகிறது. அங்கே நீரின் ஓட்டம், நீர் வரத்து தடைபடுகிறது. அதாவது ஆறு உருவாவது இடையூறாகிறது. அறிவார்ந்த மக்களிடத்திலே நாங்கள் எடுத்து வைக்கிற கேள்வி, இன்றுதான் நாங்கள் மலை அடிவாரத்தில் மேய தொடங்குகிறோமா? எத்தனாயிரம் ஆண்டுகளாக அந்த காட்டுக்குள் நாங்கள் மேய்ந்து கொண்டிருந்தோம்.
அப்போதெல்லாம் தடைபடாத அருவி, அப்போதெல்லாம் தடைபடாத நதியின் ஓட்டம் இப்போது எப்படி தடைபடுகிறது? திடீரென்று 21ஆம் ஆண்டுக்கு பிறகு எப்படி தடைபடுகிறது? இத்தனாயிரம் ஆண்டுகள் ஆதியில் நீங்கள் செய்த வேலையே எங்களை மேய்க்க தொடங்கியதுதான். அன்றிலிருந்து வராத இடையூர் இப்போது எப்படி வந்தது? இப்போது எப்படி வந்தது? அங்கே இருக்கிற சுனைகள் குட்டைகளில் போய் நாங்கள் தண்ணீரை குடிப்பதால் அது வனவிலங்குகள் குடிக்கிறதுக்கு அது இடையூறாகிறது. நாங்கள் அதிலே உள்ளே குதித்து கலக்கி விடுகிறோம் என்று. நாங்கள் என்ன நீச்சல் போட்டிக்கா செல்கிறோம்? அங்கே வைத்து குதித்து குதித்து விளையாடுகிறோமா? எந்த ஒரு தர்க்கமாவது எந்த ஒரு வாதமாவது ஏற்புடையதாக இருக்கிறதா என்று பாருங்கள். வெளியிலே இருந்து உள்ளே மேய போகிற நாங்கள் இங்கே இருந்து நோயை கொண்டு போய் வனவிலங்குகளுக்கு காட்டு விலங்குகளுக்கு பரப்பி விடுகிறோம் என்கிறார். எங்களால் உங்களுக்கு பரப்பப்பட்ட நோய் எத்தனை? குறிப்பாக கொரோனாய் நோய் வந்து செத்த ஆடு மாடுகள் எத்தனை எத்தனை? எந்த நோயை கொண்டு பரப்பினோம்? எந்த நோயை கொண்டு போய்? ஆரையும் அறிவையும் அவ்வளவு அக்கறையாக பாதுகாப்பவர்களா நீங்கள்? நொய்யல் ஆறு என்று ஒரு ஆறு இருக்கிறது. அந்த ஆறின் நிலை என்ன? சாக்கடை கழிவும் ஆலை கழிவையும் சாய கழிவையும் கொட்டி அந்த நதியவே சாகடித்து விட்டீர்கள். ஒரு வாய் தண்ணி ஆடு மாடுகள் நாங்கள் குடிக்க வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை நீங்களாவது பயன்படுத்தும் நிலையிலே அந்த நதி இருக்கிறதா? நீங்கள் சொல்லுகிறது மேகமலையில் நாங்கள் இந்த மலையில் மேய்வதற்கு காரணம் வைகை நதி உருவாகிறதை தடைப்படுத்துகிறோம் என்று. நதியை நீங்கள் நதியாக வைத்திருக்கிறீர்களா? வைகை ஆறு என்ற ஆறாக இருக்கிறதா? மதுரை மக்களின் சாக்கடை கழிவு ஓடுகிற காவாயாக இருக்கிறதா என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்களே சொல்லுங்கள். 32 ஆறையும் அதில் மண்ணள்ளி வித்து நாசம் பண்ணியது யார்? மலைகளை கல்குவாரி என்று வெட்டி எம்சான் என்று வெட்டி நோரிக்கி தாயின் மாறை கரியாக பார்த்தவர்கள் யார்? ஐந்தறிவு கொண்ட மானிடர்களே, உங்களை பெற்ற தாயின் மார்பில் நீங்கள் மட்டும்தான் பால் குடிக்க முடியும், பால் குடிப்பீர்கள். ஆனால் பூமி தாயின் முளை மார்பிலே உலக உயிர்களின் தாய் அவள். உலக உயிர்களுக்காக பாலை சுரக்கிறாள் அருவியை. அது மக்களுக்கு மட்டுமானது அல்ல. ஆடு மாடுகள் புல்லு பூண்டு நாய் நரி கொக்கு காகம் குருவி தே பூச்சி வண்டு எல்லாவற்றுக்கும் பூமி தாயின் மார்பிலே இருந்து வருகிற பால் அருவி ஆறு. அதை உங்களுக்கு உடைமையானது என்று கருதி மணலை அவலம்பித்து ஆரை சாகடித்தது யார்? அந்த நதி உங்களின் உடைமையா? அது பூமி தாயின் ரத்த நாளங்கள் என்று அறியாத உங்களுக்கு ஆறாவது அறிவு என்ன மயத்துக்கு? எதற்காக உங்களுக்கு ஆறாவது அறிவு? மணலை அள்ளிவிட்டால் ஆறு மரணித்து விடும் என்கிற அடிப்படை அறிவு இல்லாத நீங்கள் உங்களுக்கு எதுக்கு அறிவியல், புவியியல், இயற்பியல், உயிரியல், வேதியியல் எல்லாம் எதற்காக படிக்கிறீர்கள்? உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா? கல்குவாரி எம்சண்ட் என்று மலையை நொறுக்குகிறீர்களே. நாங்கள் உள்ளே போய் காடுகளுக்குள்ளே மலை அடிவாரங்களில் மேய்வதால் வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு இல்லாது போய் விடுகிறது என்று வனவிலங்குகள் மேலே அக்கறை வைத்து அதை பற்றி பாதுகாக்க துடிக்கிற பெருமக்களே, உங்களிடத்திலே எங்கள் கேள்வி. கல்குவாரியாக மலையை வெட்டி பிளக்கிற போது பல நூறு கிலோ எடை உள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கிறீர்களே, அப்போது வனவிலங்குகளின் வாழ்க்கையை பற்றி பாதுகாக்க பற்றி கவலைப்படாத நீங்கள் எம்சான் என்று மலையை நொறுக்கி மணலாக்கி குவிக்கிறீர்களே, காசு என்று. தாயின் மாறை கரியாக சமைத்து சாப்பிடலாம் என்று எண்ணுகிறவன் எவனாவது மனிதனாக இருக்க முடியுமா? உலக உயிர்களின் தாய் பூமி அவளுடைய மார்பை அறுத்து காசாக்க நினைக்கிறவன் மனிதனாக இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிற வீடுகள் நீங்கள் வைத்து மலையை தகர்க்கிற வெடிகுண்டிலே வெடிமருந்திலே அந்த வீடுகள் பிளந்து நிற்கிறதே, மக்கள் போராடுகிறார்களே. அவ்வளவு பெரிய அதிர்வை காடுகளுக்குள்ளே ஏற்படுத்துகிற போது அங்கே வாழ்கிற மிருகங்கள், விலங்குகள், சிங்கம், புலி, கரடி, நாய், நரி, கொக்கு என்னாகும் என்று கவலைப்படாத நீ.
நாங்கள் மேய்வதால் வனவிலங்குகள் பாதுகாப்பு குறைந்துவிடும், அவர்கள் வாழ்க்கைக்கு பாதிப்பு வந்துவிடும் என்று பேசுவது பைத்தியக்காரத்தனமாக தெரியவில்லையா? மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் கேரளா, அதனுடைய அடுத்த தாய கன்னியாகுமரி, அடுத்தது கேரளாவிலே தேவை கற்கள் கட்டுமானத்திற்கு, கேரளாவிலே தேவை மலை மணல் கட்டுமானத்திற்கு. அவர்கள் மலையை தொடவில்லை. ஏன்? அவன் மண்ணை நேசிக்கிறான், அந்த மண்ணின் மகன் தலைவனாக இருக்கிறான், அவன் அதை தாயின் மாறாக பார்க்கிறான். அவனுக்கு துறைமுகம் கட்ட மணல், அவனுக்கு சாலை போட மணல், அவனுக்கு துறைமுகம் கட்ட கற்கள், அவனுக்கு கட்டடம் கட்ட கற்கள், அவனுக்கு கட்டடம் கட்ட மணல். அவன் மலையை பத்திரமாக வைத்துட்டு என் தாயின் முளையை கன்னியாகுமரியில் இருக்கிறானே, அனுமதி கொடுத்தவன் எவன்? அந்த மலையை கல்குவாரி என்று வெடிமருந்து வச்சு தகர்த்து நொறுக்கும் போது பாதிக்கப்படாத வனவிலங்குகளின் வாழ்க்கை நாங்கள் அடிவாரத்திலே மேய்கிற போது பாதிக்கப்பட்டு விடும் என்றால் யார் ஏற்பது? யார் ஏற்பது? உன்னுடைய மலையை அறுத்து கொண்டு போகிறான், பதிலுக்கு உனக்கு அவனுடைய குப்பையை கொண்டு உன் தாய் நிலத்திலே கொட்டுகிறான். இதை சகித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அதே மேற்கு தொடர்ச்சி மேல் இந்தியாவில் எத்தனை மலைகள், அங்கெல்லாம் நடக்காத நீற்றின ஆய்வு தேனியில என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையிலே நடக்க காரணம் என்ன? அவர்களே சொல்லுகிறார்கள் 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்தை வைத்து நாங்கள் தகர்ப்போம், அதை கொடைவோம் மலையை. 50,000 டன் என்று சொன்னால் லட்சம் டன், 1.5 லட்சம் டன் கூட இருக்கலாம். அந்த வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கிற போது ஏற்படாத வனவிலங்குகளுக்கு பாதிப்பு, அவர்கள் வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல், அவர்கள் வாழ்விடங்களுக்கான பிரச்சனை. நாங்கள் வெறும் புள்ளையும் புண்டையும் மேய்ந்து விட்டு வாழ்வதில் ஏற்பட்டுவிடும் என்பதை எப்படி ஏற்கிறீர்கள்? எப்படி ஏற்கிறீர்கள்? கடைசி மூச்சு வரை கத்தி கத்தி சத்தான இயற்கை வேளாண் விஞ்ஞானி, ஒரு வேளாண் பேரறிஞன் உங்கள் நம்மாழ்வார். உணவு சங்கிலி, உயிர் தொடர்ச்சி, அதை கற்பித்துக் கொண்டே இருந்தானே, ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற உணவு சங்கிலியை எப்படி மறந்தீர்கள்? காடுகளுக்கு நாங்கள் மேயும் போது எங்களை புலி திங்கும், சிங்கம் திங்கும் தெரிந்துதான் எங்கள் ஆயர்கள் அனுப்புகிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்துத்தான் எங்களை மேய்க்கிறார்கள். காடு புலிகளுக்கும் யானைக்கும் சிங்கத்துக்கும் சொந்தம், எங்களுக்கு சொந்தம் இல்லையா? எதற்காக காட்டிலே வாழ்ந்த எங்களை வீட்டுக்கு ஓட்டி வந்தீர்கள்? வெக்கம் இருக்கிறதா? மானம் இருக்கிறதா? இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கிறதா? நான் காட்டு விலங்கா வீட்டு விலங்கா? காட்டு விலங்கு என்னை வீட்டு விலங்காக ஆக்கினீர்கள். இன்று காடு எனக்கு சொந்தமில்லை என்றால் எப்படி ஏற்பது? சட்டம் என்கிறீர்கள். சட்டைக்கு உடலா, உடலுக்கு சட்டையா உலகத்தீரே? மக்களின் நலனுக்காக சட்டங்களும் திட்டங்களுமா, சட்டத்திற்காக மக்களா? இதை குறிப்பாக அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நீங்கள் இதை ஏற்கிறீர்களா? ஏற்கிறீர்களா? வெட்டி வெட்டி நீங்கள் விற்கும் போது அழியாத மலை வனம், அங்கே வனவிலங்கு வாழ்க்கை தரம், வாழ்க்கை பாதுகாப்பு, நாங்கள் ஓரத்தில் போய் புள்ளையும் பூண்டையும் மேய்ந்து விட்டு அங்கே இருக்கிற சுனைகள் குட்டையில் இருக்கிற தண்ணீரை குடித்து வருவதில் காட்டின் வளம் அழிந்து விடுகிறது. எல்லாம் காடுகளை காலங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக பாதுகாத்து வந்த மக்கள், காடுகளிலே வாழ்ந்த பழங்குடி மக்களும் எங்களை மேய்க்கிற எங்கள் மேய்ப்பர் குடி, ஆயர் குடி கோன்களும் தான் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காடுகளின் ஆன்மா இன்று வரை காப்பாற்றப்படுகிறது, சீரழியாமல் பாதுகாக்கப்படுகிறது என்றால் எங்கள் ஆயர் குடிகளாலும், காடுகளிலே வாழ்கிற, காடே குடிகளாக வாழ்கிற, காடே வீடு என்று வாழ்கிற பழங்குடி மக்களாலும் தான். இதை கூட அறியாத, கற்காத கல்வி உங்களுக்கு எதற்காக? பள்ளிக்கூடம் சென்று படிக்காத எங்களுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லை என்றால் என்ன செய்வது?
அற்ப உயிர் என்று கருதுவது, எங்களை கேவலமாக பேசுவது. பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு படிப்பு சரியாக வரவில்லை என்றால் ஆசிரியர் பெருமக்கள் நன்றாக சொல்லிக் கொடுங்கள். அதற்குத்தானே ஊதியம், அதுதானே உங்கள் பணி. ஒரு முறை பதியவில்லை என்றால் திரும்ப மறுமுறை சொல்லிக் கொடுங்கள். மறுமுறை என்றால் 3வது முறை 4வது முறை சிறப்பு பயிற்சி வைத்து கூட கற்றுக் கொடுங்கள். அதை விட்டுவிட்டு ஆடு மாடு மேய்க்கத்தான் லாயக்கு என்றால் ஆடு மாடு மேய்ப்பது அவ்வளவு இழிவு அவமானம் ஆகிவிட்டதா? ஆடும் மாடும் மேய்ப்பது அவமானம் அல்ல, வெகுமானம், வருமானம் என்பதை உணராதவரை உன் நாடு பொருளாதாரத்தில் வளராது, ஒரு மயிரையும் புடுங்காது. என்ன புரிதல் இருக்கிற உங்களுக்கு? அவ்வளவு அவமானம். ஆனால் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கறிக்கடையில போய் நின்று 1/2 கிலோ கறி கொடுங்கள், எலும்பில்லாத நல்ல கறியாக கொடுங்கள், நெஞ்செலும்பு கறியாக கொடுங்கள். அதை எந்த நாக்கு கேட்கிறது? எங்கிருந்து வரும்? ஆடு மாடும் எங்கள் ஆயர்குடி மேய்க்கவில்லை என்றால் கறிப்பால் எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? ஆடு மாடு மேய்க்க சொல்கிறார்கள். ஆடு மாடு அவ்வளவு அவமானமா? முல்லை நில தலைவன், ஆயர்குல தலைவன், முல்லை நில இறைவன் மாயோன் திருமாலும் பெருமாளும் கண்ணனும். கண்ணன் மேய்த்தது ஆடு மாடுகள் எங்களை. கண்ணன், இறைவன் கண்ணன், பரமாத்மா கண்ணன் மேய்த்திருக்கிறார் எங்களை. இறை தூதர் நபிகள் நாயகம் மேய்த்திருக்கிறார் எங்களை. இறைமகன் இயேசுபிரான் மேய்த்திருக்கிறார் ஆடு மாடுகள் எங்களை. அப்படி என்றால் நீங்கள் ஆடு மாடுகளாகிய எங்களை கேவலப்படுத்துகிறீர்களா? பகவான் கிருஷ்ணரை அவமானப்படுத்துகிறீர்களா? அல்லது நபிகள் நாயகத்தை அவமானப்படுத்துகிறீர்களா? அல்லது இயேசுபிரானை அவமானப்படுத்துகிறீர்களா? அவ்வளவு இழிவாகிவிட்டதா? அவ்வளவு கேவலமானவர் என்றால் பால் குடிக்காதீர்கள், மோர் சாப்பிடாதீர்கள், குடிக்காதீர்கள், தயிர் திங்காதீர்கள், நெய் திங்காதீர்கள், வெண்ணெய் திங்காதீர்கள், கறி திங்காதீர்கள். அவ்வளவுதானே? இது ஒரு சிந்தனை, இழி சிந்தனை. ஆடு மாடு மேய்ப்பது தொழில் அல்ல, எங்கள் வாழ்க்கை முறை, எங்களினுடைய பண்பாடு, எங்கள் வாழ்வியலோடு இயைந்த கலாச்சாரம் அது. அதை இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யார்? உங்களோடு, உங்கள் வாழ்க்கையோடு பிரிக்க முடியாது இணைந்த உயிர்கள் நாங்கள். உலகத்தில் தமிழர்கள் மீது எங்களுக்கு இருக்கிற மதிப்பு என்ன? எத்தனையோ இனங்கள் உலகிலே பண்டிகை வைத்து கொண்டாடுகிறார்கள். அறுவடைக்கென்று திருநாள் வைத்தவன் உலகத்திலே தமிழன் தான். ஆடு மாடுகள் எங்களுக்கென்று பண்டிகை வைத்து கொண்டாடியவனும் தமிழன் தான். மாட்டுக்கென்று பொங்கல் வைத்து மாட்டு பொங்கல் என்றே கொண்டாடியவனும் தமிழன் தான். காரணம், உங்களோடு தோளுக்கு தோளாக நின்று நாங்கள் உழைத்ததால். வேளாண்மை வருகிற போது நாங்கள் உங்களோடு உழவுக்கு பயன்படுவோம். எங்கள் தோளிலே கலப்பையை வைத்து, மேலியை வைத்து, கலப்பை வைத்து உழுது, அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று முன்னோர்கள் சொன்னது எவ்வளவு அர்த்தம் உள்ளது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு எங்களை ஒழித்து விட்டு நீங்கள் உழவு எந்திரம் என்ற நவீன விசை எந்திரமான டிராக்டரை வச்சு உழுகிறீர்கள். 60 கிலோ எடையுள்ள ஒரு மனிதன் தொடர்ந்து நடந்தால் அந்த இடத்திலே புல்லை தவிர அந்த இடத்திலே எதுவுமே முளைக்காது. புல்லு பூண்டு எதுவுமே முளைக்காது. 60 கிலோ எடையுள்ள மனிதன் நடந்தாலே எதுவும் முளைக்காத போது 6 டன் எடையுள்ள டிராக்டரை வச்சு இவ்வளவு பெரிய சக்கரத்தை வச்சு பூமியை அழுத்தினால், நிலத்தை அழுத்தினால் அந்த இடத்துல என்ன முளைக்கும்? கலப்பை உழும். டிராக்டர் எந்திரம் கீறிவிடும், மெதுவாக கீறிவிடும், கோடு போட்டு விடும். அந்த உழவு முறையை நீங்கள் விட்டீர்கள். நவீன டிராக்டர் எந்திரத்தை கண்டுபிடித்தவன் அதை சந்தைப்படுத்துவதற்கு மாடுகளை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தான். பல ஆயிரக்கணக்கில் எங்களை வாங்கி கொன்று புதைத்தார்கள். பசுமை புரட்சி என்று கொண்டு வந்தீர்கள். செயற்கை உரத்திற்கு போனீர்கள். வெண்மை புரட்சி என்று வாய்களிக பேசுகிறீர்களே, எங்களின் பால் இல்லாத வெண்மை புரட்சி ஏது? ஏது வெண்மை புரட்சி?
நாங்கள் இல்லாத அந்த புரட்சி ஏது?